நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்து முடிந்திருக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தின் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழையானது பதிவாகி இருக்கிறது. அதில் அதிகபட்ச பெனிஃபிட்டை எந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது என்று ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தால் ராணிப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்காமையே சொல்லிட முடியும். பாலார் அணைக்கட்டு இருக்கு இல்லையா, அங்கே அதிகபட்சமாக 123 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது. அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதிகளிலும் 116 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் 109 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அது மட்டுமல்லாது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவுனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 105 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. நேற்றைய தினமும் அடுத்த 24 மணி நேரத்திலும் நிறைய பகுதிகளில் மழையானது பதிவாக காத்திருக்கிறது என்று சொல்லலாம். நேற்று மழை பதிவாகாத மாவட்டங்கள்னு நம்ம ஒதுக்கணும்னாக்கா, அதாவது எப்படியாவது ஒரு சில ரெயின்காஜிலையாவது மழையானது எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகி விடுகிறது. ஆன பொழுதும் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று மழை பதிவாகலை. அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் நம்ம சில இடங்களில் மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் காத்திருந்தோம். ஆனால் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட பகுதிகளில், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளெல்லாம் மழை பதிவாக இருக்கிறது. அந்த டேட்டாஸும் நமக்கு கிடச்சிருக்குது. அது என்னமோ நீலகிரி மாவட்டத்தில் மழை பதிவாகலை. அது இப்படி தான் வெப்பச்சலன மழை. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம நாகை மாவட்டத்திலும் மழை பதிவாகவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. பட் காரைக்காலில் நல்ல மழை நேற்று. இது போக சிவகங்கை மாவட்டத்திலும் இருக்கிற ரெயின் காஜஸில் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மலைமானி இருக்கக்கூடிய இடங்களில் இந்தந்த மாவட்டங்களில், இந்த 3 மாவட்டங்களில் ஒரு ஸ்டேஷனில் கூட மழை பதிவானதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. ஒருவேளை ரெயின் காஜ் இல்லாத இடங்களில் அந்த எல்லையோர பகுதிகளெல்லாம் மழையெல்லாம் பதிவாகி இருக்கலாம். இட் டிஃபர்ஸ். அதை நம்ம இப்போ பேச முடியாது. பட் இப்போதைக்கு அஃபிஷியல் டேட்டா பிரகாரம் 3 மாவட்டங்களில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மழையானது பெரிய அளவில் பதிவாகலை. நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ சிவகங்கை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் மழை பதிவாகலை. காரைக்கால் எல்லையை ஒட்டிய நாகை மாவட்ட பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானிச்சாங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விழுப்புரம் மாவட்டத்திலலாம் மழையெல்லாம் பதிவாகி இருக்குது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். அடுத்த 24 மணி நேரத்திலும் விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. இவை போக நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் தென் உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். திண்டுக்கல் கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. திண்டுக்கல் வேடன் சந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், வாடிப்பட்டி திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நேற்றைய தினம் நேரலையில் தோன்றி நமது முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தேன். இன்றைக்கி யூடியூப் தளத்தில் நேரலையில் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நத்தம் திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில், கம்பம் குமிழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பெரியார் அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. வெப்பச்சலன மழை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது தென்மேற்கு பருவமழை மாதிரியும் ரொம்ப கண்டினியூஸாலாம் இருக்காது. ஸோ பெய்து அது முடித்துவிட்டு நின்றுவிடும். அதன் பிறகு தூறல் சாரல் அந்த மாதிரி சில இடங்களில் போட்டுக்கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து தொடர்ந்து விட்டு வெளுத்து வாங்காது. அதை நம்ம அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். கடையநல்லூர் மாதிரியான இடங்களில், அதாவது தென்காசி மாவட்ட பகுதிகளில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலும் நம்ம மழை எதிர்பார்க்கிறோம். நாகை மாவட்டத்திலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. பட் மெயின் பர்போஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன், அதாவது டிரான்சிஷன் பீரியடுங்கிறது மேற்கு உள் மாவட்டங்கள் உட்பகுதிகளுக்கு தான், வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு தான். இது கடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் கிடச்சிதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடங்க இருக்கிறது. அதற்கான டேட்டையே நம்ம சொல்லிட்டோம். 17, 18ஆம் தேதி வாக்கில் கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகிடும். சர்க்குலேஷன் நம்மளை நெருங்கிடும். 19ஆம் தேதி வாக்கிலலாம் நமக்கு பருவமழையே சில இடங்களில் வலுவாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். சரி, இப்போ நம்ம மழை வாய்ப்புகளை அனலைஸ் பண்ணிடலாம். மதுரை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது,
திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. சேலம், நாமக்கல் மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். பெங்களூர் மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் நல்ல மழை தான் பதிவாக இருக்கிறது. திருப்பத்தூர், வேலூர், அதே போல் திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். திருச்சி மற்றும் நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை கொஞ்சம் வலுவாகவே பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஜெயங்கொண்டம், பெண்ணாட மாதிரியான இடங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர், பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும், தஞ்சாவூர், பெண்ணாடம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது உண்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உளுந்தூர்பேட்டை மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது. அதே போல் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதுதான் முதலே சொன்ன, விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, அதன் பிறகு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில், அதாவது திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, அங்கே மழை பதிவான பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். அதன் பிறகு புதுச்சேரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சித்தூர், வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், சித்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள், சித்தூர், திருப்பதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகக்கூடும். நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் வெப்பச்சலன மழைக்கு மிக சாதகமாக தான் இருக்கும். நண்பகல் வாக்கில் அந்த பிற்பகலை நெருங்கும் போது பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் உங்களுக்கு ஈரப்பதம் மிக்க காற்று உள்ளே ஊடுருவ தொடங்கிவிடும். நாளைக்கு இன்னும் பெட்டராக ஊடுருவோன்னு சொல்லலாம். கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு கடலோர பகுதிகளில் பிற்பகல் நேரத்தில் இல்லை நண்பகல் வாக்கில் அழகாக கிழக்கு திசை காற்று ஊடுருவோம். அதனால் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவான பிறகு உட்பகுதிகளில் பரவலான மழை வந்து பதிவாகும். ஸோ இது இப்படி தான் இருக்கும். மாய்ஸ்சர் முதல்ல கடலோர பகுதிகளை கடந்து தான் உள்ளே வந்து போகும். ஸோ அதனால் கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். அதன் பின்னர் உட்பகுதிகளில் கனத்த மழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், பாலக்காடு கணவாய் பகுதிகளில், திருப்பூர் மாவட்டத்தில், நம்ம ஈரோடு மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்தை விட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நான் வந்து உறுதியாகவே சொல்கிறேன், கரூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். இனி வரக்கூடிய நாட்கள் தான் சிறப்பான நாட்கள் கரூர் மாவட்டத்திற்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரையில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதை நம்ம வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டியதான். அப்படியே நம்ம நகர்ந்து 10ஆம் தேதியை நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 2-3 நாளில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. 14ஆம் தேதி வாக்கில், 15ஆம் தேதி வாக்கிலேயே காற்றின் திசை வந்து மாறி இருக்கிறதே உங்களால் வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் சூழ்நிலையை பொறுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளிலும் கனமழையெல்லாம் பதிவாகும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளில் நான் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டிருந்தேன். பாலார் அணைக்கட்டு, ஆற்காடு, செங்கம், கடவுனூர் மாதிரியான இடங்களில். அதன் பிறகு தன்றாம்பட்டு 95 மில்லிமீட்டர், ஆரணி 92 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் 90 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் 87 மில்லிமீட்டர், செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் 84 மில்லிமீட்டர், வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் 84 மில்லிமீட்டர், அணைப்பாளையம் கரூர் மாவட்டம் 81 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 77 மில்லிமீட்டர், கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் 76 மில்லிமீட்டர், மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் 75 மில்லிமீட்டர், கொடநாடு நீலகிரி மாவட்டம் 73 மில்லிமீட்டர், அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் 72 மில்லிமீட்டர், மரந்தள்ளி நம்ம தருமபுரி மாவட்டம் 72 மில்லிமீட்டர், பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், கண்ணடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் 69 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் 69 மில்லிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் 69 மில்லிமீட்டர், பொன்னையணை வேலூர் மாவட்டம் 68 மில்லிமீட்டர், வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் 67 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் 66 மில்லிமீட்டர், குண்டடம் திருப்பூர் மாவட்டம், குண்டடத்தில் மழை பதிவாகி இருக்குது பார்த்தீங்களா. திருப்பூர் மாவட்டத்தில் 65 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகத்தில் 64 மில்லிமீட்டர், சேட்பட் திருவண்ணாமலை மாவட்டம் 63 மில்லிமீட்டர், சேலம் மாநகராட்சி 63 மில்லிமீட்டர், ஜமுனமரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 58 மில்லிமீட்டர், குடியாத்தம் வேலூர் மாவட்டம் 86 மில்லிமீட்டர், வலத்தி விழுப்புரம் மாவட்டம் 86 மில்லிமீட்டர், தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 55 மில்லிமீட்டர்,
பவானி ஈரோடு மாவட்டம் 55 மில்லிமீட்டர், கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் 55 மில்லிமீட்டர். இப்போ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது. விழுப்புரம் நகர பகுதிகளில் 53 மில்லிமீட்டர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு உள் மாவட்டங்கள், பாலக்காடு கணவாய் பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும். வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். வடகோடி மாவட்டங்களில் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாகும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகாத மாவட்டங்கள் என்பது மிக குறுகிய அளவில் தான் இருக்க போகிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் மழையானது பதிவாகிடும். நாளைக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான். இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லைனா கூட நான் வந்து நேரலையில் தான் வரேன்ல, அதிலே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கிடுறேன். இதோட இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். முகநூல் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னாக்கா, இன்று மாலை நேரத்தில் அநேகமாக நம்ம யூடியூப் பக்கத்தில் நான் நேரலையில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் யூடியூப் பக்கத்திற்கு வந்து அந்த நேரலையில் பங்கு கொள்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட பங்கு கொள்ளலாம். யூடியூப்பில் என்ன பின்பற்றக்கூடிய நண்பர்கள் யூடியூப்லேயே நேரலையில் நீங்கள் வந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.